ஓம் நமச்சிவாய. சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய கைலாஷ் மானசரோவர் சிறப்பு யாத்திரை. இந்த யாத்திரையானது 2026 வருடம் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த யாத்திரையில் நம்ம சென்னையிலிருந்து விமானம் மூலம் நேபாளுக்கு கிளம்பி அதனுடைய தலைநகரான காட்மாண்டுக்கு போகிறோம். அங்கிருந்து விசா ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஏசி பஸ் வழியாக நேபாள் திபெத் எல்லை வழியாக திபெத்து சைனா பார்டரில் போயிட்டு அங்கிருந்து திபெத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா ஸ்தலங்களை கண்டுகளித்து பின்னர் மிகவும் சிறப்பு வாய்ந்த புனித மானசரோவர் ஏரியில் புனித நீராடுகிறோம். அங்கிருந்து சிறப்பு பூஜைகள், திருவாசகம் மற்றும் திருமுறைகள் ஓதி பூஜைகள் செய்கிறோம். அது முடிந்த பிறகு அங்கிருந்து கிளம்பி டார்ச்சன், இந்த கைலாய மலை அடிவாரமான டார்ச்சனில் தங்குகிறோம். அங்கிருந்து புறப்பட்டு யமத்வார் வழியாக 52 கிலோமீட்டர் கிரிவலம் நம்ம சுற்றி வரோம். கைலாயநாதரை கிரிவலம் சுற்றி வரோம். இதுதான் இந்த கைலாய யாத்திரையுடைய ஒரு ப்ரோக்ராம். இந்த யாத்திரையானது நேபாள், திபெத், சீனா நாடுகளின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடத்தப்படும். காட்மாண்டு நகரில் இருந்து சாலை வழியாக சென்று வர 14 நாட்கள் ஆகும். இது பஸ் மூலமாக மலை மேலே பயணம் செய்யக்கூடிய ஒரு வழி. தினசரி 3 நேரம் மிகவும் சுகாதாரமான முறையில் தயார் செய்யப்படும் உணவு வழங்கப்படும். நேபாளில் இருக்கிற வரைக்கும் நம்ம தென்னிந்திய சைவ உணவு கிடைக்கும். திபெத் போன பிறகு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சைவ உணவு தான் நம்ம ஏற்பாடு செய்யப்படும். பாதுகாப்பான சுத்தமான தங்குமிடங்கள். இதில் திபெத் என்பது அந்த நாட்டு சட்டத்திட்டப்படி அங்கே இருக்கக்கூடிய வசதிகளுக்கு உட்பட்டு நம்ம ஏற்பாடு செய்கிறோம். பயணம் முழுவதும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் பேசக்கூடிய கைடு வசதி, பிரத்யேகமான முதல் உதவி வசதி, ஆக்சிஜன் சிலிண்டர் வசதி, எமர்ஜென்சி மருத்துவ வசதி ஏற்பாடு. இந்த கைலாச மலையில் முதல்ல நம்ம பார்க்குற மானசரோவர் ஏரி, இது பார்வதி தேவியுடைய அம்சமாக கருதுகிறாங்க. அந்த ஏரியில் நம்ம பூஜைகள் செய்துட்டு ஏரியில் உள்ளே இறங்கி குளிப்பதற்கு அனுமதி இல்லை. திபெத்து நாட்டு சட்டம் அனுமதிக்காது. அங்கேருந்து ஒரு பக்கெட்டு, இது மக்கு, இது போலெல்லாம் வச்சு தண்ணியை வெளியில் கொண்டு கரையில் தான் நம்ம குளிக்க முடியும். அந்த நாட்டு சட்டம் அப்படி. அங்கே புனித நீராடி பூஜைகள் செய்கிறோம். அந்த பூஜைகள்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஏரியை ஒரு முறை கிரிவலம் வரும். அதான் பார்வதி தேவி கிரிவலம் வர்ற மாதிரி அது ஒரு ஏற்பாடு. அது முடிஞ்ச பிறகு டார்ச்சன், அந்த மலை அடிவாரம், அங்கே போயிட்டு தங்குறோம். அங்கே ட்ரெக்கிங் தேவையான, ஏன்னா டார்ச்சன் வரைக்கும் திபெத்து டூரிஸ்ட் விசாவில் போகக்கூடிய இடம். அதன் பிறகு ட்ரெக்கிங், அதாவது மலை ஏறும் கமிட்டியுடைய பர்மிஷன் இருந்தால் அது திபெத்து நாட்டுக்கு உடைய டூரிஸ்ட்டுக்கும் மலை ஏறும் இதுவும் தனித்தனியாக அவங்க பார்க்குறாங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே போனால் ட்ரெக்கிங் பர்மிட் இருக்கணும். அங்கே போகணுன்னா அந்த ட்ரெக்கிங் ட்ரெஸ்ஸு, அந்த கைத்தடி, ஷூ, ஜெர்கின் இதெல்லாமே இந்த டார்ச்சனில் கிடைக்கிது. அந்த இடத்துக்கு தேவையான சூட் ஆகிற மாதிரி நம்ம அங்கேயே கூட நம்ம வாங்கிக்கலாம். சிலிண்டர் வசதி இது போல் எல்லாமே கிடைக்குது. எல்லாத்தையும் நம்ம வாங்கிடலாம். முதல்ல டார்ச்சன்லேருந்து கிளம்பி பஸ் மூலமாக யமத்வாருக்கு போகிறோம். அங்கே யமத்வாரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மண்டபம் வழியாக நம்ம உள்ளே நுழைஞ்சி தான் நம்ம கிரிவலத்துக்கு போகிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம் உடல் தவிர உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மா அந்த யமத்வார், அந்த வாசல் வழியாக இறைவனை காண்பதற்காகவும் இறைவனிடம்
புனிதம் பெறுவதற்காகவும் அதனுடைய ஆன்மா உள்ள செல்வதாக அங்கே சொல்கிறாங்க. நம்ம உடம்போடு இருந்தாலும் கூட உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா அந்த யமதுவார் வழியாக உள்ளே போயிட்டு அந்த கிரிவலம் வந்து சிவபெருமானுடைய புனிதத்தை பெற்று அருள் பெற்று மறுபிறவி அறுப்பதாக அங்கே வந்து ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அதுக்காக அந்த யமதுவார் வழியாக உள்ளே போன உடனே நம்ம ஆன்மா தான் வந்து இறைவனோட தொடர்பு கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு யமதுவார் வழியாக முதல்ல வந்து மேற்கு முகம் அதை பார்க்குறோம். ரெண்டாவதாக வந்து வடக்கு முகம். அந்த வடக்கு முகத்திலேருந்து தான் வந்து தங்கக்கூடிய நைட்டு தங்கக்கூடிய இடம் 12 கிலோமீட்டர் இந்த யமதுவார்லேருந்து. அங்கே போயிட்டு அதன் பிறகு கிழக்கு முகம் வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயரமான மலை சிகரத்து மேலே ஏறி இறங்கணும். நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ஏறி இறங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் வந்து என்ன செய்வாங்கன்னா வடத்து முகத்திலிருந்து பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி அந்த யமதுவார் வழியாக வந்து தாட்சன் வந்துடுறாங்க. இது பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வந்து வயசானவங்க முடியாதவங்கலாம் பண்ணுறது. அதனால் நம்ம யாத்திரையில் வந்து எல்லோருமே நடந்து போகிறதுக்கு பதிலாக குதிரையில் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏன்னாக்கா அது நம்ம நடந்து போனால் வரக்கூடிய பிரச்சனைகள் குதிரையில் போகும்போது வர்றது இல்லை. அதனால் அப்படி நம்ம போயிடுறோம். இந்த கிரிவலம் முடிஞ்ச பிறகு 52 கிலோமீட்டர் முடிஞ்ச பிறகு தாட்சனில் வந்து தங்கி மறுபடியும் நம்ம நேபாள் நகரத்தில் இருக்கக்கூடிய காட்மாண்டுக்கு வரோம். அங்கேருந்து ஒரு சின்ன ஓய்வு எடுத்துகிட்டு மறுபடியும் சென்னை வந்து சேர்றோம். இதுதான் இந்த ப்ரோக்ராம். இந்த யாத்திரை சம்பந்தமாக டெய்லி ப்ரோக்ராம் என்னென்ன தேதியில் நம்ம எங்கெங்கே நம்ம போகிறோம் தங்குறோம்ன்ற சம்பந்தமான விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை தினசரி பயண திட்டங்கள். நாள் 1. எல்லாம் வல்ல அண்ணாமலையார் திருவருள் துணையுடன் சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு நேபாள் நாட்டில் அமைந்துள்ள காத்மாண்டு சர்வதேச விமான நிலையத்திற்கு நலமுடன் சென்றடைதல். அங்கு எமது பிரதிநிதிகள் வரவேற்று தங்கும் இடத்திற்கு அழைத்து சென்று 3 நட்சத்திர விடுதியில் இரவு தங்குதல். நாள் 2. காத்மாண்டு நகரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பசுபதிநாதர் திருக்கோயில் சென்று எல்லாம் வல்ல இறைவனிடம் நமது யாத்திரை சிறப்புற நடைபெற வேண்டி வழிபடுதல். பின்னர் 51 சக்தி பீடங்களில் ஒன்றான இருதய அம்மன், ஜல நாராயணன் திருக்கோயில் உட்பட சில திருக்கோயில்களை தரிசனம் செய்தல். சற்று ஓய்வுக்கு பின்னர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை தொடர்பான கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்டு திட்டமிடுதல். இரவு தங்குதல். நாள் 3. கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை புறப்படுதல். சுமார் 145 கிலோமீட்டர் பயணம் செய்து 1600 மீட்டர் உயரத்தில் நேபாளில் உள்ள சியாப்ருபேஷி நகரம் சென்றடைதல். போகும் வழியில் மதிய உணவு வழங்கப்படும். அங்கு இரவு தங்குதல். நாள் 4. காலை உணவுக்கு பின்னர் பயணத்தை தொடர்தல். 3960 மீட்டர் உயரம் 3 மணி நேர பயணம் செய்து நேபாள் பார்டர் சென்றடைந்து அங்கு சீனா மற்றும் நேபாள் நாடுகளின் விசா மற்றும் இமிகிரேஷன் முடித்தல். பின்னர் அங்கே நமக்காக காத்திருக்கும் திபெத் கைடு அவர்களை சந்தித்து பின்னர் பயணத்தை தொடர்தல். பின்னர் திபெத் நாட்டில் உள்ள கியராம் சென்றடைந்து ஓய்வெடுத்தல். நாள் 5. கியராம் நகரில் உள்ள சுற்றுலா தலங்கள், மார்க்கெட் மற்றும் அம்மன் கோயில் பார்வையிடுதல். இரவு ஓய்வெடுத்தல். நாள் 6. காலை உணவுக்கு பின்னர் பயணத்தை தொடர்தல். 4550 மீட்டர் உயரம் மற்றும் 350 கிலோமீட்டர் பயணம் செய்து பல்வேறு கனவாய்களை கடந்து பிரம்மபுத்திரா நதியை தரிசனம் செய்து பல்வேறு இயற்கை காட்சிகளை ரசித்தபடி திபெத்தில் உள்ள சாகா நகரம் சென்றடைதல். சாகா நகரில் உள்ள சுற்றுலா தலங்கள், மார்க்கெட் பார்வையிடுதல். இரவு சாகா நகரில் தங்குதல். நாள் 7. கைலாஷ் மானசரோவர் நோக்கி பயணத்தை தொடர்தல். இந்த நாள் மிக மிக முக்கியமான நாளாகும். 4550 மீட்டர் உயரம் 270 கிலோமீட்டர் பயணம் செய்து மானசரோவர் ஏரியை சென்றடைதல். தேவர்களும் ரிஷிகளும் புனித நீராடக்கூடிய மிக மிக புனிதம் வாய்ந்த மானசரோவர் ஏரியில் புனித நீராடுதல். மானசரோவர் ஏரியை சுற்றி வலம் வருதல். எம்பெருமான் சிவபெருமானின் கைலாஷ் முதல் தரிசனத்தை கண்டு மகிழ்தல். இரவு மானசரோவர் அருகில் அமைந்துள்ள சுகும்பா என்ற இடத்தில் தங்குதல். நாள் 8. அதிகாலை உணவுக்கு பின்னர் கைலாஷ் பர்வதம் அடிவாரத்தில் அமைந்துள்ள தார்சன் நகரை சென்றடைதல்.
இரவு டார்சன் கேம்பில் தங்குதல். நாள் 9. இன்று மிக மிக முக்கியமான நாளாகும். கைலாய மலை கிரிவலம் துவங்கும் நாளாகும். முதலில் வாகனம் மூலமாக 8 கிலோமீட்டர் பயணம் செய்து யமத்துவார் சென்றடைதல். அங்கிருந்து கைலாய மலை செல்லும் கிரிவலம் துவங்கும். 3 நாட்கள் கொண்ட கிரிவலத்தில் சுமார் 42 கிலோமீட்டர் நடைப்பயணம் செல்ல வேண்டியிருக்கும். மிக உயரமான டோல்மா பாஸ். மிகவும் திடகாத்திரமாக சுவாசம் சீராக இருப்பவர்கள் மட்டுமே கிரிவலத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அங்கு மருத்துவ பரிசோதனை செய்த பின்னரே கிரிவலம் செய்ய அனுமதிக்கப்படும். கிரிவலம் செல்வதற்கு நடைபாதையாகவே செல்லலாம். இல்லை என்றால் குதிரை மீது பயணம் செல்லலாம். குதிரையில் செல்ல விரும்புவோர் முதலிலேயே பதிவு செய்தால்தான் கிடைக்கும். உடல் நலக்குறைவு காரணமாக கிரிவலம் செல்ல இயலாதவர்கள் கைலாஷ் மலையின் வடக்கு முகம் வரை சென்று தரிசனம் நிறைவு செய்து மீண்டும் வாகனம் நிறுத்தும் இடம் வந்து அதில் பயணம் செய்து டார்ச்சன் கேம்பில் காத்திருக்க வேண்டும். உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். கிரிவலம் செல்பவர்கள் இரவு டிராப்பு கேம்பில் தங்குதல். நாள் 10. அதிகாலை சுமார் 4760 மீட்டர் உயரம் 22 கிலோமீட்டர் பயணம் செய்து ஜூதுல் புக் கேம்ப் சென்றடைதல். இரவு தங்குதல். யாத்திரிகர்களுக்கு தேநீர், காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு எல்லா நாட்களிலும் கண்டிப்பாக வழங்கப்படும். இன்றைய தினம் சூரிய உதயத்தில் சுந்தரரால் பாடல் பெற்ற பொன்னார் மேனியன், அதாவது தங்க நிறத்தில் கையிலை மலையானை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் கிடைக்கும். போகும் வழியில் பார்வதி தேவியார் நீராடும் கௌரி குண்ட் புனித ஏரியை தரிசனம் செய்து தீர்த்தம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நாள் 11. அதிகாலை ஜூதுல் புக்கில் இருந்து புறப்பட்டு டார்ச்சன் கேம்ப் சென்றடைந்து நமது கிரிவல பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும். பின்னர் நமது வாகனம் மூலமாக சாகா நகரம் நோக்கி பயணம் செய்ய வேண்டும். இரவு சாகாவில் தங்க வேண்டும். நாள் 12. அதிகாலை சாகாவிலிருந்து புறப்பட்டு நேபாள எல்லை நோக்கி புறப்பட்டு சீனா எல்லை கடந்த பின் சீருபேசியில் இரவு தங்க வேண்டும். நாள் 13. காலை உணவுக்கு பின்னர் சீருபேசியில் இருந்து புறப்பட்டு காத்மாண்டு நோக்கி பயணம் செய்ய வேண்டும். இரவு காத்மாண்டு வந்தடைந்து இரவு நட்சத்திர விடுதியில் தங்க வேண்டும். நாள் 14. யாத்திரை இனிதே நிறைவு செய்து காத்மாண்டு நகரில் இருந்து விமானம் மூலம் சென்னை புறப்படுதல். இரவு சென்னை நலமுடன் வந்தடைதல். இந்த சுற்றுலாவிற்கான கட்டணம் குறித்த விபரங்கள் அனைத்தும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் கலந்துக்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய சிவனடியார்கள், சென்னை யாத்ராவின் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் மற்றும் விலாசத்தில் தொடர்பு கொண்டு தங்களுடைய இருக்கையை புக் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்.